இன்றைய வேத வசனம் சங்கீதம் 102. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஒரு ஊழியக்காரமாக இருந்தாங்க. அமெரிக்காவில் ஒரு கிறிஸ்தவ மாநாட்டுக்கு அவங்க போயிருந்தாங்க. அப்பொழுது ஒரு பெண் அவர்களை சந்தித்து, சிஸ்டர் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கிறேன் என்று சொல்லி யோசித்தார்கள். ஆனால் அந்த அம்மாவுக்கு அவர்களை தெரியவே இல்லை. அவங்கள பார்த்ததாகவும் அவங்களுக்கு ஞாபகமே இல்லை. அப்போ திடீர்னு அவங்க கேட்டாங்க, நீங்கள் வெள்ளை நிற கார் வச்சுருக்கீங்களா என்று சொல்லி. ஆமாம், சில வருஷத்துக்கு முன்னால் நான் வச்சுருந்தேன் அப்படின்னாங்க. உடனே அந்த பெண் சிரித்து கொண்டே, நான் ஸ்கூலுக்கு போகிற வழியிலெல்லாம் அந்த டிராஃபிக் சிக்னல் அருகே உங்கள் காரை பார்ப்பேன். எப்பயும் உங்கள் கார் 2 நிமிஷம் நிறுத்தும் போதெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக கையை உயர்த்தி பாடிக்கொண்டே இருப்பீங்க. உடனே நான் நினைப்பேன், தேவனை துதிக்கிறீங்கன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவேன். சில கஷ்டமான நேரங்களில் அது என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தியிருக்குன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, தேவனை நாம் எப்படி துதிக்கிறோம்? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோமா? சில பேர் கடமைக்காக ஆண்டவரை ஏதோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், சில பேர் 1000 ஸ்தோத்திர பலி எடுத்துகிட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியாக உங்கள் வாழ்க்கையை பின்னாடி திரும்பி பார்த்து கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா காரியங்களுக்காக ஆனந்த கண்ணீரோடு நன்றி செலுத்த பழகுவீங்களா? அது ஆண்டவருக்கு பிரியமான பலி. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அதுவும் மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யலாமா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 துக்கம் இருக்கலாம், 1000 போராட்டங்கள் இருக்கலாம். ஆனாலும் எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு ஆண்டவரை துதிக்கிற வேளையில் மகிழ்ச்சியோடு துதிங்க. மகிழ்ச்சியோடு அனுதினமும் காலையில் 2 பாட்டு பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து அந்த நாளை ஆரம்பிங்களேன். அந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் அவங்கள சூழ்ந்து கொள்ளும். அன்பின் தகப்பனே, தர்மையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாள் காலையிலும் அப்பா உங்கள் பாதத்தில் வந்து மகிழ்ச்சியோடு உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. துக்கங்களெல்லாம் தூக்கி எறிந்துட்டு நல்ல சில 2 பாடல்களை பாடி உம்மை துதித்து ஆராதிக்க கிருபை தாங்க. அந்த நாள் முழுவதும் உங்கள் பிரசன்னத்தை எங்கள் வாழ்க்கையில் சுமந்து செல்ல கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்